அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் வருடத்திற்கு ஒரு முறை உச்சம் பெற்றாலும் கூட 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குட்லக் நிறைந்த ஒரு தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களை தேடி நல்ல செய்தி குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் சூரியன் மாற்றி கொடுக்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாக உச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் 8ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு தந்தையாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் அதிகமாக பல விஷயங்களில் வேதனை அவமானத்துடன் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதில் சிறப்பான மாறுதலை சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் சூரியன் இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறார். 8ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்திற்குள் வந்திருப்பது அங்கு பலம் பெறுப்பது நிறைவான நன்மையை கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல வகையிலான சிரமம் சிக்கல் நெருக்கடி போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருப்பதால் இந்த தருணத்தில் அரசாங்க காரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலேயே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கம் இல்லை ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பல மடங்கு நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல நல்ல சந்தர்ப்பங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை விட அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அவர் உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் அவரிடம் இருந்து வெளிப்படும் உஷ்ண ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அக்னி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை இந்த தருணத்தில் எடுத்துக்கொள்வதால் உடல் சோர்வை தவிர்ப்பதோடு உற்சாகத்தோடு உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். மிக வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான வளர்ச்சி அற்புதமாக கிடைக்கும். தொழிலில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அமோகமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடம் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல் உண்டு. பல வகையில் நெருக்கடி கொடுத்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்க கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் நல்ல தகவலை ஏற்படுத்தி கொடுப்பதை விட சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி
வருகிறது. உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற பணிகள் அனைத்துமே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்திலும் தொய்வில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக கடனை அடைக்கக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்கள் உண்டு. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடன் சங்கிலி தொடர்போல் நீட்டிக் கொண்டிருந்த சூழலில் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக பல புதிய யுக்திகளையும் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்துவதால் வருமானம் உயரும். எனவே கடன் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அற்புதமான பொற்காலமாக இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தந்தை நிலவரம் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் சாதகமற்ற போக்கில் பல விஷயங்கள் நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதை உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திறமைகளையும் திட்டங்களையும் மேம்பேற்றும் மெருகேற்றுவதால் பல வகையான சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். எதையும் முன் யோசனையுடன் செய்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல் நிச்சயம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுய தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகாரம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் உச்சத்தின் காரணமாக தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதோடு கேட்ட இடத்தில் சலுகைகளை நிறைவாக பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொந்த பந்தங்கள் விரும்பி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக தாய்வழி ஆதரவு நிறைவாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உன்னதமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இனி வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது எதிர்பார்ப்பதை விட பத்திரப்பதிவில் இருந்த தடையை விலக்குதல் மற்றும் பல வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். உற்சாகத்துடன் பணிகளை செய்வதோடு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பணி ஓய்விலிருந்து சிறப்பான மாறுதலை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பணி நீட்டிப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது. எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குட் நியூஸ் ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் நாள் என்று அழைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு